we are going to see one dimensional wave equation. Okay, so we all know what is string. String எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? கிட்டார்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? வயலின், கிட்டார் அதெல்லாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரிங் உடைய நேச்சர் என்ன? வைப்ரேஷன் ஆகும். ஓகே, சவுண்ட்ன்றது ஓகே, பட் நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வைப்ரேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வந்து எப்படி இருக்கும்? பீரியாடிக்கலா இருக்கும். இந்த மாதிரி பீரியாடிக்கலா இருக்கும். இந்த சைடு ஃபர்ஸ்ட் வந்துனா அதுக்கப்புறம் ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடு. ஒரு பீரியாடிக்கலா இருக்கும். இது பேர் தான் என்ன சொல்றாங்க? பீரியாடிக் ஃபங்க்ஷன். பீரியாடிக் ஃபங்க்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத பீரியாடிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ இது 0 பை 2 பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பீரியட் வந்து t இது வந்து 2 பை 0 to 2 பை இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சது. திரும்ப அகைன் ரிப்பீட்ஸ், மறுபடியும் ரிப்பீட் ஆகும், சேம் பீரியட்ல ரிப்பீட் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் தான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இதுதான் பீரியட். இந்த 2 பை வரைக்கும் ஒரு பீரியட். ஓகே, ஒரு டைம் பீரியட். அதுதான் நம்ம என்ன நோட்டேஷன் கொடுக்கிறோம்னா t இல்ல சில நேரம் நம்ம ஸ்மால் p கூட நோட்டேஷன் கொடுக்கிறோம். ஓகே, லிசன் now. இப்போ நீங்க வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வைப்ரேட் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்ட்ரிங்கை வைப்ரேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஒரு லென்த்தி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குதுன்னா அதை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல இழுப்பீங்க. கரெக்டா? இப்போ கிட்டார்ல ஒரு ஸ்ட்ரிங் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும், அது ரெஸ்ட் பொசிஷன்ல தான் இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. லெட் டேக் தி ஸ்பீட். ஓகேவா? இது ரெஸ்ட்ல இருக்கிறதுல நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மென்ட்டை எடுக்கிறோம். அந்த ஸ்ட்ரிங்கை எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ நம்ம இத எடுக்கிறோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன் தான் நம்ம இப்படி எழுதிப்போம் கிராஃப்ல போட்டு. ஓகே, நம்ம எடுத்து அந்த இத திருப்பி நமக்கு வந்து பீரியாடிக் ஃபங்க்ஷனா ஃபர்ஸ்ட் காமிச்சோம்ல, திருப்பி நமக்கு வரும் அந்த வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷனை நம்ம இங்க வந்து என்ன ஈக்குவேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். இட் சீம்ஸ் லைக் a wave, right? ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ அந்த வேவ் ஈக்குவேஷனை வந்து ஆக்சுவலா என்னன்னா இந்த ப்ராப்ளம்லாம் நீங்க பாப்பீங்க, ஸ்ட்ரிங் ப்ராப்ளம்லாம் பாப்பீங்க. அதுல என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா டிஸ்பிளேஸ்மென்ட். இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு தூரம் நீங்க டிஸ்பிளேஸ்மென்ட் எடுத்தா நமக்கு அந்த வேவ் ஈக்குவேஷன் கிடைக்கும் அப்படின்றது டிஸ்பிளேஸ்மென்ட் நமக்கு தெரியாது. அந்த டிஸ்பிளேஸ்மென்ட்டோட ஈக்குவேஷனை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே, listen. So hereafter we are going to see problems on vibrating string under three cases. First one with zero initial velocity. Velocity na enna? Speed. Light speed. That is exactly speed kadayadu. Speed ku difference irukku, but light speed similar to speed. So initial speed vandu nama zero nu irukumbodhu initial velocity vandu namakku vandu non zero nu irukkiradhu vandu oru case. Innொரு என்னன்னா initial velocity non zero ah irukum plus displacement given. இப்போ இதெல்லாம் displacement கொடுத்துக்க மாட்டாங்க. Okay, by the question itself you can recognize என்னென்ன கொடுத்திருக்காங்க. நமக்கு வெறும் zero initial velocity தான், வேற displacement எதுவும் கொடுக்கல அப்படினா first case படி அந்த procedure-ல solve பண்ணுவீங்க. Or else non zero initial velocity. If both initial velocity and displacement are given, you have to go under case study. Okay, அதுபடி proceed பண்ணணும். First of all, to proceed with the problem, we got to know some initial conditions and boundary conditions. Initial conditions, boundary conditions அப்படினா என்னன்னா, இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கோட வைப்ரேஷன் கிராஃப் வரைஞ்சோம் இல்லையா, அதுல நம்ம இனிஷியலா பாயிண்ட் 0 இருக்கும்போது நமக்கு வந்து y ஓட வேல்யூ என்னது, பாயிண்ட் t இருக்கும்போது y ஓட வேல்யூ என்னது, அதுதான் இனிஷியல் கண்டிஷன் அண்ட் பவுண்டரி கண்டிஷன். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஈக்குவேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரைட் திஸ் கண்டிஷன்ஸ். The boundary and initial conditions of
the deflection y of x comma t, y of x comma t, deflection y of x comma t. y of x comma t னா என்ன? நம்ம ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்ல y டிஸ்டன்ஸ்ல நம்ம some force கொடுக்கிறோம் இல்லையா, அது மூவ்மென்ட் பண்றோம் இல்லையா, some deflection in the rest, அந்த ரெஸ்ட் பொசிஷன்ல இல்ல, some deflection பண்றோம், அதனால தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ல நம்ம deflection பண்றோம். சோ அதனால தான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. சோ this one is y of x comma t. ஓகே, அந்த ஃபங்க்ஷன். அப்போ y of x comma t க்கு இப்போ என்னென்ன பவுண்டரி இனிஷியல் கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் y of 0 comma t equal to 0, y of 0 comma t equal to 0, bracket the boundary condition. This one is the first boundary condition. Second boundary condition எடுத்துக்கோங்க. second one, y of L comma t equal to 0, L comma t equal to 0. L என்றது length of the stick. Okay, L என்றது length of the stick. X என்றது some point, but L என்றது length of the stick. இது second boundary condition. Third one, dou y by dou t of, இது வந்து நம்ம கீழே எப்படி எழுதலாம், x, 0 equal to 0. இது கீழே எழுதலாம், which means இதுல என்ன ஈக்குவேஷன் வருதோ அதை நம்ம x இன் 0 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். with respect to x, 0 t, dou y by dou t with respect to x, 0 equal to 0. இது இனிஷியல் கண்டிஷன் பிராக்கெட்ல போடு. தேர்ட் ஒன்ல இது வந்து இனிஷியல் கண்டிஷன். ஓகே, fourth one, y of x, 0 equal to some f of x, some function. இதுவும் இனிஷியல் கண்டிஷன். So there are 4 conditions, 2 initial conditions and 2 boundary conditions. Am I right? Okay. So see those conditions. Enna difference theriyudhu boundary condition ku initial condition ku? What is the difference you have noticed? T அங்க வந்து நமக்கு t இருக்கு, boundary conditionல நமக்கு t இருக்கும், இந்த இடத்துல நமக்கு 0 இனிஷியல் 0 னு இருக்கும், but boundary conditionல t. Okay, right. Next line எழுதுங்க. The suitable solution is எல்லா கண்டிஷன்ஸையும் யூஸ் பண்ணி இந்த சொல்யூஷன் இருக்கு. ஓகே, so now problem number 1 book okay यार
the following boundary and initial conditions from the given problem. We get the following boundary and initial conditions. Boundary and initial conditions. Okay. Draw this diagram here. இந்த சைடுல வரைஞ்சுக்கோங்க. இந்த y வந்து y axis. நீங்க கேபிட்டல் போட்டுக்கலாம் சார். ஓகேவா? Don't get confused. length வந்து l. Okay. Boundary condition இப்ப எழுதுவோம். என்னன்னா நமக்கு boundary condition I already given you right. சொல்லுங்க y of 0, t equal to 0. இங்க for all t greater than 0. Okay. T மட்டும் தான் variable t greater than 0. And after that second boundary condition இந்த boundary condition எழுதணும். I am writing BC but boundary condition. Okay. Second boundary condition. What is second boundary condition now? y of l, t equal to 0. Same for all t greater than 0. Okay, boundary condition. Y of l, t l, t ஒன்னு difference இல்லையே. என்னமா l ன்றது கான்ஸ்டன்ட். l is a fixed constant. அதனால l க்கு அவங்க நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க. t ன்றது தான் வேரியபிள். t ன்றது டைம். நம்ம டைம் என்ன டைம்ல எடுக்கறோம்ன்றது வேரியபிள். So t greater than 0. Okay. Next third one. What is the third one actually? Initial condition, right? இது boundary condition, இது initial condition. Dou y by dou t at x, 0 equal to 0. Okay? Right. Equal to 0 then x. இப்போ x மட்டும் தான் இங்க வேரியபிள். x வந்து எங்கேயும் வேரி ஆகும் பார்த்தோம்னா x வந்து எதுக்கு இடையில இருக்கும்? 0 க்கு l க்கு இடையில. Right. 0 less than x less than l. Side initial condition. Next fourth one. Can anyone say what is our fourth one? Fourth condition y of x, 0 equal to f of x. Okay, but what is here our f of x? நம்ம क्वेश्चन ல f of x கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் தான் f of x into lx minus x. K into lx minus x square. இதுக்கு x அப்படிதான் 0 less than x less than l. Initial condition. Is it clear? நமக்கு இந்த மூணு கண்டிஷன்லயே நமக்கு ப்ராப்ளமே இல்ல. ஏன்னு சொல்லுங்க? This equal to 0 equal to 0 equal to 0. லிமிட் மட்டும் தான் நீங்க சேஞ்ச் பண்றீங்க. லிமிட் மட்டும் தான் நீங்க பாத்துக்கிறீங்க. So fourth one பார்த்தோம்னா you have to write a function if it is given. கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க ஃபங்க்ஷனை எழுதுவீங்க டைரக்டா. In some cases they will not give the function. Function கொடுக்க மாட்டாங்க டைரக்டா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா from the diagram you have to find out the function and then புரிஞ்சுதா? ஃபங்க்ஷன் இந்த சம்ல டைரக்டா கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்க एक्चुअली உங்களுக்கு அந்த டிஸ்பிளேஸ்மென்ட் at the point. Initial condition means time வந்து நமக்கு t equal to 0. ஓகேவா? t equal to 0 ல நம்ம இனிஷியலா நமக்கு y என்ன அப்படின்றது தான் கொடுத்துட்டாங்க. They have given but we have to find at the time t y of x, t என்னது அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். I'll repeat once again. They have given us y of x, 0 அதாவது time 0 initial condition சொல்லிட்டாங்க. இனிஷியலா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படிங்கற மாதிரி ஒரு ஃபிக்ஸடா ஒன்னு கொடுத்துட்டாங்க. But we have to find at every point x லையும் time t ஒரு particular time not 0 particular time y of x, t என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். y of x, t is different from y of x, 0, right? Am I right? t வந்து நமக்கு என்னது greater than 0. Okay, t greater than 0. அப்ப நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி y of x, t நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்.
but we have already know the solution. Solution நமக்கு தெரியும். எழுதிருக்கோம் தான, suitable solution எழுதிருக்கோம் கரெக்ட்டா? அந்த suitable solution தான் நம்ம இப்போ எழுத போறோம். but அங்க நமக்கு என்னென்னலாம் வேணும்? C1, C2, C3, C4 constant values எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சு அந்த சொல்யூஷனை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். they have given us the solution. solution இப்படி தான் இருக்கணும். generalized formula சொல்லிட்டாங்க. we have to find out the constants and then complete the solution. Okay, now write now இதுக்கு அப்புறம் the y of x, 0 இதுக்கு அப்புறம் இந்த ரைட் பண்ணுங்க. நம்ம இந்த ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னமா 0, t which means x க்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம்? 0. x equal to 0 ன்றதை இப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். so y of 0, t equal to first என்னது? c1 cos px. cos 0 என்ன வேல்யூ? cos 0 1. அப்ப நமக்கு வெறுமே c1 மட்டும் தான் வரும். ஓகேவா? c1 வரும். நெக்ஸ்ட் sin p ஓட வேல்யூ என்னது? சாரி, sin x ஓட வேல்யூ 0. sin 1 x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? சாரி, x க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். sin 0 is 0. so c1 plus 0. ஓகே, first bracket over. second bracketல ஏதாவது changes இருக்கா? no changes. அந்த x ஏ இருக்கு. so just like that அப்படியே எழுதிடலாம். c3 cos p at plus c4 sin p at equal to 0. why equal to 0? நம்ம suitable solution equal to 0 வே போடலையே. condition, very good. applying the condition. condition நமக்கு என்னது? y of 0, t equal to 0. ஓகேவா? என்ன பண்றோம்னா அந்த suitable solution என்னது? y of x, t. இது என்னது? y of 0, t. இத அதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப என்னதான் அந்த சப்ஸ்டிட்யூஷன் இருக்கு பாருங்க. x equal to 0 தான் சப்ஸ்டிட்யூஷன். அப்ப அந்த ஈக்குவேஷன்ல x எங்கெல்லாம் இருக்கோ அங்க 0 ஆல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. ரீப்ளேஸ் x with 0. அதுவே வேல்யூஸ் நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு at last right hand side equal to 0. so equal to 0. okay, so right, next here இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இது left hand side, இது right hand side. ஓகேவா? left hand side equal to right hand side, right? okay, இப்போ நமக்கு இது வந்து இந்த bracket இருக்குல, இது இப்போ நமக்கு இது எப்படி இருக்குன்னா c1 into c3 cos p at plus c4 sin p at வந்து equal to 0 னு இருக்கு. ஓகே, now listen carefully. இந்த p ன்றது டைம் பீரியட் 0வா இருக்க சான்ஸ் இல்ல. a ன்றது ஒரு கான்ஸ்டன்ட். t வந்து நமக்கு என்னது? greater than 0. so is there any possibility that this term can be equal to 0? no. அப்ப நமக்கு எந்த பாசிபிலிட்டி தான் இருக்கு? c1, very good. c1 equal to 0. அதுதான் நமக்கு only possible. இப்போ c1, c3, c4 இதெல்லாம் கான்ஸ்டன்ட்ஸ் அப்படி நம்ம சொல்றோம். பட் இந்த c3 cos p at c4 sin p at இது எல்லாமே பாத்தீங்கன்னா for all the t வந்து greater than 0 அப்படின்றதுக்கு நம்ம டிஃபைன் பண்றோம். டிஃபைன் பண்ணிருக்கோம்ன்றதுனால தான் நம்ம என்ன பண்றோம்னா c1 equal to 0 வை நம்ம சூஸ் பண்றோம். கான்ஸ்டன்ட் வந்து ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் தானே. so we choose c1 equal to 0. புரிஞ்சுதா? இது எழுதிக்கோ. இப்போ இதுல வந்து என்ன இந்த ஸ்டெப் எழுதிட்டீங்களா? இந்த ஸ்டெப் எழுதிட்டீங்களா? here we are just applying the initial condition apply எடுத்து பண்றோம். ஆக்சுவலானா இந்த c1 ஐ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பண்றோம். கண்டுபிடிச்சாச்சு தானே. இனி நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு வேற இருக்கு. there's no need of this equation. so if the c1 equal to 0 க்கு நம்ம ஒரிஜினல் ஈக்குவேஷன் இருக்குல்ல அதுல substitute பண்ணுங்க. substitute c1 equal to 0 in equation number 1 we get என்ன கிடைக்கும்? anyone original equation நான் சொல்றேன். c1 க்கு பதிலா நம்ம 0 போட்டாச்சு. அந்த டேர்மே 0 ஆயிடும். so c2 sin px into c3 cos p at plus c4 sin p at.
second equation, comma, we get remaining எல்லாம் அப்படியே தான் இருக்கும். C3 cos PAP plus C4 sin P8. Okay, equal to right hand side என்ன 0. எப்படி 0 சொன்னீங்க? using the second condition. அப்ப equal to 0. இப்போ here இதுலயும் அதே மாதிரி தான். இந்த term எழுதிக்கோங்க. here this term இந்த term அப்படியே எழுதிட்டு not equal to 0 since it is defined by இந்த term first இது எழுதிக்கோ. since not equal to 0 since it is defined for all t அதுல சொன்ன அதே ரீசன் தான் இங்க. since it is defined for all t therefore listen carefully, இங்க என்ன term இருக்கு? C2 னு ஒரு term இருக்கு, sin PL னு ஒரு term இருக்கு. so therefore either C2 equal to 0 or sin PL equal to 0. அதாவது பீரியாடிக் ஃபங்க்ஷன்லாம் படிக்கும்போது sin cosine னா one of the path. ஓகே, அதனால p தனியா sin தனியா அப்படிலாம் நீங்க யோசிக்கணும். ஓகே, இது ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். இப்போ ரெண்டுமே 0 ஆ இருக்கா? ஓகே, பட் நமக்கு either 1 0 ஆ இருந்தாலே 0 தான். அப்ப நம்ம கேஸ் பை கேஸ் பார்க்கணும்ல. இங்க C2 0 sin PL 0 னு நம்ம ஒவ்வொரு கேஸா பார்ப்போம். சப்போஸ் ரைட் டவுன் இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? suppose we take C2 equal to 0. Suppose we take C2 equal to 0 and already we have C1 equal to 0. Comma, then we get y of x comma t என்ன வரும்? C1 0 C2 0 very good. y of x comma t வந்து 0. this is a trivial solution. Trivial na obvious ah 0 na trivial solution. Initial conditions use பண்ணி boundary conditions use பண்ணி இந்த கான்ஸ்டன்ட் கொண்டு வரதோட முடிஞ்சு. அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஒரிஜினல் ப்ரீவியஸா உள்ள ஒரிஜினல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். இதுல செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ என்னன்னா sin p இப்போ நம்ம ஃபைனலைஸா பண்ணிட்டோம். C2 நமக்கு not equal to 0 பட் என்ன வேல்யூ தெரியாது. not equal to 0 அவ்வளவுதான். ஓகே, அது நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா C2 க்கும் equal to 0 வரது நமக்கு ஒரிஜினல் சொல்யூஷன் ட்ரிவியல் ஆயிடுச்சு. அப்ப கண்டிப்பா அது equal to 0 வா இருக்காது. not equal to 0 இந்த ரிமைனிங் உள்ள டேர்ம் தான் equal to 0 நம்ம ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. so sin PL equal to 0 நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குன்னா sin n pi equal to 0. தெரியுதானே? அப்ப இதில இருந்து நம்ம ஈக்குவேட் பண்ணும்போது we can know that PL equal to n pi. PL n pi equal. so PL அப்ப என்னது? n pi by L. P வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. n pi L எல்லாமே கான்ஸ்டன்ட். P வேல்யூ